ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். ஆஹா, நான் இப்போதாங்க எபிசோட் பார்த்தேன். செம்ம சூப்பர் எபிசோட். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாரையும் மறக்காம இன்னைக்கு டிவியில் பாருங்க. 5:55க்கு ஆன் பண்ணிடுங்க, 6:30 வரைக்கும் ஓட விடுங்க. ஸோ இன்னைக்கு தான் எபிசோட் காவேரி கிட்ட இருக்க அந்த ப்ரோக்ரஷன், லைக் விஜய் கிட்டயும் பாப்பா கிட்டயும் அதை அந்த டிரான்சிஷனை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மஸ்ட் வாட்ச் எபிசோடுங்க, மறக்காம பாருங்க. நிறைய அழகழகான மொமெண்ட்ஸ், நிறைய ஃபன்னான மொமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல. அண்ட் அம்முவை காவேரி கேர் பண்ற விதம் அதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கே கார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நான் கங்கா யமுனா எல்லாரும் கால் பண்ணி காலில் அம்மாவை திட்டுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. கோச்சிட்டா போவ அப்படிலாம் சொல்லி பேசிட்டு அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சோடனே வீட்டுக்கு ட்ராப் பண்ணோன்னே விஜய் நான் கிளம்புறேன் அப்படி சொல்றாரு. உடனே சாரதம்மா வாங்க உள்ள அப்படின்னோடனே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க நிக்கிறாங்க. காவேரி சொல்றா, அதான் அப்படியே வந்தீங்கல்ல அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியே கூப்பிட்டதுக்கு அப்புறமும் அந்த சாரி பலூன்ல நான் கொண்டு வந்து வச்சேன், நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா இல்லையானே தெரியல, எப்படி நான் உள்ள வருது அப்படின்னு கேட்டோன்னு காவேரி சொன்னாங்க, நீங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சோன்னே நான் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டேன். பஸ் கம்முன்னு இருந்திருக்கலாம், பஸ் நம்ம வாய்ஸ் மெசேஜ்லயே கரெக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உடனே நீங்க அந்த பலூனை கொண்டு உடனே சமாதானம் ஆகு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் கோவத்துல கொஞ்சம் திட்டேன். ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வ கொள்ள ஜாஸ்தி தான் அப்படின்னுச்சு. இதுக்கு பேருதான் பஸ் உங்க பொருள் எடுத்து உங்களே போடுறது அப்படின்ற மொமெண்டா இருந்துச்சு. அந்த ஆர்வக்கோள் சொன்னோன்னு பாஸோட ரியாக்ஷன் பார்த்துட்டு எனக்கும் சிரிப்பு. அப்புறம் நான் நினைச்சேன் அவர் மைண்ட் வாய்ஸ் இப்ப வரும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும் போது அடுத்தது வந்துருச்சு. சோ மறுபடியும் காவேரி சொல்றாங்க, உங்க ஆர்வக்கோளர் தனத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு. யாரு? நானு ஆர்வக்கோளர் அப்படின்ட்டு. அது சரி அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் உள்ள வந்துட்டாரு. உள்ள போய் உட்காந்து சாரதாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. காவேரியும் சாரதாமா கான்வர்சேஷன் இருக்கு. சாரதாமா சொல்றாங்க, இது நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் யோசிப்பேன், உனக்கு கெட்டது நடக்கணும்ல நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த எமோஷனல் சீன் மாதிரி காமிச்சிருந்தாங்க. அப்புறம் தாத்தா கால் பண்ணி அம்மு மாத்திரை சாப்பிடல அப்படின்னு சொன்னோன்னு, நான் வர்றதுக்குள்ள அம்முக்கு அந்த மாத்திரையை மட்டும் கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. சொல்லி முடிச்சோன்னு காவேரி என்னாச்சுன்னு கேட்டோன்னு, ஸ்கூல்ல இருந்தே அம்மா ஃபீவரோட வந்தா கொஞ்சம் வாமிட் பண்ணா அப்படின்னு சொன்னேன். சரி அப்ப நீங்க பாத்துக்காம எங்க போனீங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு போயிடலாம் சரியாயிடலாம்னு நினைச்சிருக்குள்ள அவ டேப்லெட் போடல அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகாம என்ன பண்ணீங்க அப்படின்னு, நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்தேன், நான் கூப்பிட்டா உடனே வந்துருவீங்களான்னு திருப்பி காவேரி விஜய் திட்டுன்னு எனக்கு செம்ம சிரிப்பாங்க அந்த சீனை பார்த்துட்டு. காவேரி ஃபார்முக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ திருப்பி அவரை திட்டினாங்க, நான் கூப்பிட்டா நீங்க வந்துருவீங்களா, என்ன சார் நீங்க, எங்க அம்மா எங்கேயோ போனா போகட்டும் அப்படின்னு சார்த்தமா ரியாக்ஷன் அப்படின்னு. அதுவும் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வெளியே வெயிட் பண்றேன், நீங்க வாங்க நம்ம போய் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியே போயிடுறாங்க. சாரதாமா சொல்றாங்க, கெஞ்சி கூத்தாடி வீட்டுக்கு கூட்டிட்டு எப்படி சொல்றா பாருங்க, எங்கேயோ போனா போட்டுன்ட்டு, ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்றாங்க. அவ போக்குல போய் தான் நம்ம அவளை சரி பண்ணோம் அப்படின்ட்டு. விஜயோட ரியாக்ஷன் அல்டிமேட்டா இருந்துச்சு. அப்ப விஜய் ஒரு இடத்துல சொன்னாரு காவேரி கிட்ட, என் குழந்தை எனக்கு பாத்துக்க தெரியுங்க அப்படின்ட்டு. உடனே காவேரி, நீங்க பாத்துக்கிட்டது போதும் வாங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு, பாத்துக்கிற லட்சணம் தான் தெரியுது அந்த டோன்ல அந்த அம்மா சொன்னாங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரெண்டு பேரும் அப்படியே ரஷ்ஷா ஓடி வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. அம்மு அம்மு அப்படின்னு ரெண்டு பேர் சவுண்ட் பண்ணிட்டு. ஸோ விஜய் ஹோல்ட் பண்ணோன்னு காவேரி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அம்மு என்னடா இவ்வளோ காய்ச்சல் கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த பெட்ரூம்ல உட்காந்து அம்முக்கு கஞ்சியை ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டு அந்த லாஸ்ட் வைக்கு அந்த குழந்தை அடம் பிடிச்சி அதை ரொம்ப கியூட்டா வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு வாய்டா அப்படின்னு சொல்லிட்டு அது ஊட்டினதும் அதை விஜய் நின்று பார்த்து ரசிச்சதும் அவரை பார்த்து
பார்த்து நம்ம ரசிச்சதும் அப்பா அப்பா இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மொமெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மருந்து கசப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ரொம்ப நேச்சுரலா ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை பார்க்கறக்கே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்முக்குட்டி வழக்கம் போல அவங்க காரியத்தை சாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மிஸ் காவேரி கேக்குறாங்க சாப்பிட்டோன்னே ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. யார் பிள்ளை விஜய் பிள்ளையாச்சே அப்படியே டைலாக் போட்டுருச்சு. மிஸ் அது சாப்பிட்டதுனால எனக்கு ஸ்ட்ரென்த் வரல மிஸ், நீங்க வந்ததுனாலதான் ஸ்ட்ரென்த் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் காலி பண்ணிடுச்சு ஒரு டைலாக்ல. அதுக்கப்புறம் வந்து மிஸ் கிட்ட வந்து நீங்க எனக்கு காய்ச்சல் சரியாகிற வரைக்கும் இங்கேயே இருக்கீங்களா அப்படின்னு. விஜயும் வந்து அந்த கட்டில உட்கார்ந்தோன்னே அப்படியே ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இருந்துச்சுங்க. நிஜமா அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் அந்த இடத்துல பாஸ் பண்ணி 2 minutes ரசிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் சீனுக்கே போனேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு காவேரி விஜய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்துட்டு போன் பார்க்காத இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அழகா அம்முக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அவர் வந்து போய் தூங்க வந்துட்டாங்க. காவேரியும் அம்மாவும் அங்க தூங்குறாங்க பெட்ல. ஸோ அவங்க 2 பேர் தூங்க போனதும் அழகா இருந்துச்சு. விஜய் அங்க படுத்துட்டு அந்த ஹேண்ட் ஹோல்ட் சீனை நினைச்சு பாக்குறாங்க. காவேரி பேசினதை நினைச்சு பார்த்துட்டு அப்படியே நிம்மதியா படுத்தாரு. அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு நிம்மதியா இருந்துச்சு. ஸோ ப்ரோமோவும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் மதர்ஸ் டே ரிலேட்டடா வரப்போகுது. ஸோ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சது இந்த எபிசோடுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது பார்க்க நான் ஆர்வமா வெயிட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.